ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹரி படம் நல்லா ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். அருவாக்கு பஞ்சம் இருக்காது ஹரி பொறுத்த வரைக்கும். நல்லாயிருக்கும் படம். சூப்பராக இருக்கும். புதுசாக அம்மா சென்டிமெண்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயும் அவருக்கு அம்மாவை கொண்டு வரது அதுதான். ரவுடிசம் எல்லாம் கொண்டு வர ஒரு எதிரியாக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கும், ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கும். அவங்க இதே வந்து அம்மா சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்திருக்காரு. பூஜை நீங்கள் இதில் எடுத்துக்கூடாது. பூஜையுமா அம்மா சென்டிமெண்ட்லேருந்து வந்துச்சு. ஆனால் இதோட அம்மா அம்மா வந்து நல்லா இருந்தாங்க. இது வந்து வேறு சென்டிமெண்ட். அம்மாவும் காதலியும் ஒரே கேரக்டர் தான். அம்மாவும் ஒரு ஆள், காதலியும் ஒரே கேரக்டர்னால நல்லா கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த காதலி வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர் ஏற்றுக்கல. தாயை யாரும் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி போனால் நல்லா எடுத்து கொண்டு போயிருக்குது. போர் அடிக்காமல் போகுது. ஹரிப்படம் போர் அடிக்காது. ஹரிப்படம் எப்போ போர் அடிக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த 6 வேலு தாமிரபரணி மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தோம். இல்லை சாங்ஸும் ஒன்றும் இல்லை. சாங்ஸ் இல்லை. சாங்ஸ் டிஎஸ்பி நல்லா போடுவார். அவர் படம் நல்லா பார்த்துட்டே இருக்கும். எப்படியுமே ஒரு பாட்டாவது ஹிட் ஆயிரும் அவர் படத்தில். இல்லை ஒன்றும் சாங்ஸ் இல்லை. ஓப்பனிங் சாங்ஸ் கூட நல்லா இல்லை. அவர் ஓப்பனிங் சாங் இந்த தாமிரபரணிலாம் நல்லா இருந்துச்சு சாங்ஸ். அவர் சாங்ஸு நிறைய பூஜையில் கூட சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை. யானைக்கு வந்து இது ஓகே. ஆக்ஷன் சூப்பர். ஆக்ஷன் வந்து சூப்பர். ஆக்ஷனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யானைக்கு இது பிரச்சனை. காமெடி நல்லா இருந்துச்சு. முட்டராஜன் வந்து இருக்காரு, யோகி பாபு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு காமெடி பிரச்சனை. போர் அடிக்காமல் போகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் இதை அவரை நினச்சி வரக்கூடாது. விஷால் நினச்சி விஷால் மார்க்காண்டி நினச்சி வரக்கூடாது. அது வேறு சாண்டி மார்க்காண்டி வச்சு. ஆனால் ஹரி கொஞ்சம் கம்பேர் கொடுத்துருக்காரு. இல்லை யானை கொஞ்சம் மைனஸ் ஆச்சு. நல்லா பார்க்கலாம். நம்ம ரொம்ப பழைய சோறு ஐயா. ஏதோ பசிக்கும் போது சாப்பிட்றலாம். எதாக இருந்தாலும் நான் சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் பசிக்கும் போது சாப்பிட்றலாம். அந்த மாதிரி படம் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. இல்லை அதுக்கெல்லாம் குறையே இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸு சாங்கு சின்ன சின்ன காமெடிகள் அதுக்கெல்லாம் குறையே இல்லை. ஏன்னா ஹரி சார் படத்தில் விஷுவலாக என்ன இருக்கான் நம்ம பார்க்குறது தான். அடிக்கடி அவர் படத்தில் என்ன பார்ப்போம், ஃபைட்டு. இது கொஞ்சம் தூக்கலாக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. போர்லாம் அடிக்கல ஐயா. படமே பொறுத்த ஐயா. என்னன்னா நம்ம ஹரி சார் படத்தில் ரொம்ப வந்து எதிர்பார்த்து வந்துடுவோம், ஏமாந்து தான் போவோம். ஏதோ நம்ம பார்க்கணும். வெளியில் பாருங்கள் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 120 ரூபா கொடுத்து பார்க்கணுன்னா டைம் பாஸ் பண்ணலாம் ஐயா. வந்து அந்த அளவுக்கு படம் கொஞ்சம் தரமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ்னால் சொன்ன விஷயம் பண்ணதே தான் பண்ணி ரிப்பீட்டு. வந்த விஷயங்களே தான். நீட்டு தேர்வு, அம்மா சென்டிமெண்ட்டு, அது விஷால் சார் ஃபைட்டு, எல்லாமே வந்ததே தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் படத்தில் என்ன இருக்கும் அதே தான் திரும்ப திரும்ப திரும்ப. அது அந்த படத்தில் ஃபஸ்ட் சீன் தான் அந்த படத்தில் லாஸ்ட் சீன் இருக்கும். அந்த படத்தில் நடுவில் வந்து அதில் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. பார்க்கலாம். போர் அடிக்காமல் போகுது. என்ன நம்மள மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. என்னடா ஆச்சா பார்த்ததே ஃபைட்டு. அதெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் தலைவலி வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக தலைவலி வந்துச்சுங்க ஐயா. ஃபைட்டு அது இல்லாமல் பிஜிஎம் எம்மா பின்னி பிச்சு மேய்ஞ்சிட்டாரு டிஎஸ்பி. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். அவன் காம்பக்கு நல்லா இருக்குது. உண்மையில நல்லா இருக்குது. என்ன லவ் சீக்வன்ஸ் மட்டும் அவங்களெல்லாம் சுத்தமாக இல்லை. அது வேறு மாதிரி அம்மான்ற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. என்ன விஷால் சார் படத்தில் வந்து ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கதையில் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கதையை கொஞ்சம் சாணம் பிடிச்சினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப அரைச்சமாவே அரைச்சினே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் காலைல இட்லி தோசை அதே மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. பாட்டு உண்மையே நல்லா இருக்கு ஐயா. பாட்டு நல்லா இருக்குது. அப்புறம் பிஜிஎம்லாம் அப்போ தான் சொன்னேன். ஃபஸ்ட் ஹாப்லேயே தலைவலி, செகண்ட் ஹாப்பில் 2 பக்கம் வந்துருச்சு. அந்த மாதிரி பிஜிஎம் ஓகே தான். பார்க்கலாங்க. படம் பார்க்கலாம். டைம் பாஸ் பண்ணலாம். ஹரி படம் பழைய படங்களை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரலாக அவரோட படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அடுத்து என்ன சீனுன்னே புரியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது அந்த மாதிரில ஒரு நார்மல் படத்துக்கான ஸ்பீடில் இருக்குது. ஆடியன்ஸால் ஃபாலோ பண்ண முடியுது. அதில் வந்து பாராட்டலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறதுல வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் வந்து கிளைமேக்ஸு ரொம்ப வயலண்ட்டாக இருந்துச்சு. பட் அது வரைக்குமே வயலன்ஸ் கம்மியாக தான் இருந்து. கிளைமேக்ஸ் மாத்திரம் அவர் வயலன்ஸ் கம்மியாக பண்ணியிருந்தாருன்னா அவர் வழக்கமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஓவராலாக படம் வந்து ரொம்ப ஒரு கிரிஞ்சாக இருக்குங்க. ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் இருக்குது. நம்மளால் உட்காந்து படத்தை பார்க்க முடியல. ஸோ ஈவன் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸாட்டே நம்மளால் உட்காந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க முடியல. ஓவர் சவுண்டு, அந்த ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப சவுண்டு, நம்மளுக்கு காதெல்லாம் வலிக்கிற அளவுக்கு ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு சவுண்ட்லாம் இருக்குது. ஓவர் ஆக்ஷன் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸும் வரும்போது அந்த சவுண்டு ஓவராக ஹெவியாக போடுறது. ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே வந்து நம்புற மாதிரியே இல்லை. சும்மா ஒரு அடித்து அங்கே போய் விழுகிற மாதிரி. ஒரு காருக்குள்ளே மாட்டியிருப்பார், 2 பேரை வரட்டிட்டு வருவாங்க. இவர் கதவு உதைப்பார், கதவு போய் அவங்க 2 பேரும் இடித்து அவங்க 2 பேரும் விழுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு உள்ள ஆக்ஷன் சீன்ஸ், ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸை நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதை ரசிக்க முடியல. நம்பர் 1. 2வது ஓவர் சவுண்டுனால நம்மளுக்கு இரிட்டேஷன் ஆகுது. இல்லை எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லைங்க. அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்தாலும் சரி, பல ஷாட்ஸில் எடுத்தாலும் சரி, சிங்கிள் ஷாட்டில் எடுக்கும் போது வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர ஆடியன்ஸுக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. நீங்கள் ஒரு ஷாட்டில் இடையில வந்து ஃபுல்லாக கட்டு போட்டுவிடு, அதை வந்து ஆடியன்ஸ் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரசிக்க வையாதான் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
நீ சிங்கிள் ஷாட்டில் எடுத்துகிட்டு ரசிக்க வச்சா யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறதில்ல. 10 ஷாட்டில் எடுத்து வச்சுட்டு வச்சா கூட நீ என்னை ரசிக்க வை தான் கேட்பான். சிங்கிள் ஷாட்டில் எடுத்துகிட்டு ரசிக்க வைக்கலைன்னா அது ஒர்த்தே இல்லைல்ல. நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரோட ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா ரைட்டிங் வந்து படத்தில் சரியில்லை. டயலாக்ஸ் ரொம்ப ஓல்டு டைப்பாக ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஒரு வில்லன் ஒரு டயலாக் சொல்லுவார், எனக்கு வந்து ஆத்திரப்பட முடியல, எனக்கு மூத்திரம் தான் போக முடியும். ஸோ இந்த மாதிரி டயலாக்லாம் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. வேறு ஒரு சில படங்கள் இந்த டயலாக்லாம் போட்டு அதை காம்படிஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்க சீரியஸாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏகப்பட்ட டயலாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது படத்தில். ஸோ ஓவராலாக நம்மளால் உட்காந்து படத்தை ஒரு ரசிக்க முடியல. யாருக்கெல்லாம் பிடிக்குன்னா டேரக்டரோட பையன் பொண்ணு ஃபேமிலி, இது யாராவது சைட் ஆர்டிஸ்ட் நடித்தாங்க அவங்களுக்கு யாராவது பிடிச்சா உண்டு. ஓவரால் உட்காந்து பார்க்க முடியல பஸ். அதான் நம்மளுக்கு உட்காந்து ஒரு ரசிக்கிற மாதிரி இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து படத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்னடா இப்படி எடுத்திருக்காங்க. பிரியா பவானி சங்கரோட கேரக்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ உங்களை ரசிக்கணும்னா பிரியா பவானி சங்கரோட போர்ஷன்ஸ் மாத்திரம் நம்ம ஓரளவுக்கு ரசிக்கலாம். விஷால் வந்து ஆக்ஷன் சைடில் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் வந்து நம்மளால சுத்தமாக ரசிக்கவே முடியல. அதுதான் படத்தோட ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இவங்களை வந்து கிண்டல் அடிக்கிறதுக்காக பேசலை, நல்ல படம் கொடுங்கன்னு சொல்கிறோம். நல்ல படம் கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ரசிப்போம்.